1 கொரிந்தியர் 3:16-22. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் அறியாதிருக்கிறீர்களா? ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். Ye are the temple of God. டெம்பிள் என்று சொல்வது தியாஸ், கிரீக் வேர்ட்ல தியாஸ் என்று சொல்லும் பொழுது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். தமிழ்ல ஆலயம் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் தேவாலயம். We are the temple. Ye are the temple of God. Know ye not that ye are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் அறியீர்களா? And that the Spirit of God dwelleth in you. Spirit, pneuma, கிரீக் வேர்ட்ல தியோஸ், தேவாலயம். தேவாலயத்துக்குள்ள என்ன இருக்குது? இப்போ நியூமா இருக்குது உள்ள. நியூமா, காட் ஸ்பிரிட், தேவ ஆவி. இந்த தேவ ஆவி எனக்குள்ள வாசமாயிருக்கிறார். அது கேள்வியா கேட்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். அறிவுக்கு கிரேக்க பதம் சோஃபாஸ். ஞானம் கிரேக்க பதம் சோஃபியா. வைஸ், சோஃபா, சோஃபா. விஸ்டம், சோஃபியா. கிரீக் வேர்ட் நான் பேசுறேன், கிரேக்க வார்த்தைகளை. அப்ப என்ன வேண்டும்? அறியாதிருக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? நம்ம பதில் என்ன சொல்லணும்? அறிந்திருக்கிறேன், அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், நான் கற்றுக்கொண்டு விட்டேன், அறிந்து கொண்டு விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அறியாதிருக்கிறீர்களா? அது ஒரு கேள்வி. Know ye not that ye are the temple of God and that the Spirit of God dwelleth in you. தேவ ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், எனக்குள்ள தேவ ஆவி இருக்கிறாரா? தேவ ஆவி இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாரோடு பேச வேண்டும்? யாரோடு? தேவனோடு பேச வேண்டும். நான் தேவனுடைய ஆலயம். என்னில் தேவ ஆவி வாசம் பண்ணுகிறார். நான் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்னை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் என்றால் அது பரிசுத்தமா, ஹாகியோஸ், அது பரிசுத்தமாய் இருக்கிறது தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமாய் இருக்கு. ஒருவனும் தன்னை வஞ்சியாதிருப்பானாக எண்ணினால் ஞானியாகும்படிக்கு ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க கூடாது. அது ஒரு சப்ஜெக்ட், சரியா? இப்ப 2வது சப்ஜெக்ட் 18ஆம் வசனம். ஒருவனும், அப்ப நம்மையே நம்ம டிசீவ் பண்றது, நம்மளையே நம்ம ஏமாத்துகிறது, சில நேரத்தில் நாமே நம்ம ஏமாற்றிக் கொள்வோம். நீங்க உங்களை ஏமாத்தாதீங்க, போலியான வாழ்க்கை வாழாதீங்க, நடிக்காதீங்க, யதார்த்தமா இருங்க. போலியான ஒரு வேஷம், போலியான ஒரு தோற்றம் செய்யாதீங்க. போலியான தோற்றம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் நம்ம நடிக்கிறோம்னு அர்த்தம், ஏமாற்றுகிறோம் என்று அர்த்தம். உலகத்திலே உங்களை ஒருவன் ஞானி என்று எண்ணினால் அவன் என்ன செய்யக்கூடாது? ஞானி ஆகும்படிக்கு அவன் மாறணும்? பைத்தியக்காரனா மாறணும். பைத்தியக்காரன் அர்த்தம் ஃபூல். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது. உலக ஞானம் எப்படி இருக்குதா? ஃபூலிஷ்னஸ், உலகத்தினுடைய ஞானம். அதுக்கு கிரீக் வேர்டு சொல்லுது மோரியா. உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம், சிலினஸ். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். ஞானிகளை அவருடைய தந்திரத்தில் பிடிக்கிறார். அப்போ
உலக ஞானம் அல்ல, நான் தேவ ஞானத்தால் நிறைய வேண்டும். வலையில சொல்லுமா? உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். உலக ஞானம் பைத்தியம் என்று சொல்லும்போது நகைப்பிற்குரிய இடமாகும். அறிவின் பால் ஒத்திராமை. தேவனுக்கு முன்பாக உலக ஞானம் அறிவின் பால் ஒத்திராமையாக இருக்கும். அப்ப நான் தேவனுக்கு முன்பாக நான் பைத்தியம். தேவனிடத்தில் என்னுடைய அறிவையும் ஞானத்தையும் நான் விளக்கி கொண்டிருக்க மாட்டேன். மூன்றாவது குறிப்பு 20ஆம் வசனம். கர்த்தர் அறிந்திருக்கிறார். 21ஆம் வசனம். ஒருவனும் மேன்மை பாராட்டிருப்பானாக. மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. மேன்மை என்றால் என்னது? தன்னை உயர்த்தி பேசுதல். ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எல்லாம் உங்களுடையதுதான். அப்படி இருக்கும்போது எதற்கு மேன்மை பாராட்ட வேண்டும்? நோ க்ளோரி, glorify no man. பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காலங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. whether Paul or Apollos or Cephas or the world or the life, the death or things present or things to come, all are yours. நல்லா கவனிக்கணும். ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையது. முதலாவது தேவாலயம், இரண்டாவது ஞானம், மூன்றாவது மேன்மை. என்னது? மேன்மை. 23ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஐ பிலாங் டு கிரைஸ்ட். மேன்மை பாராட்டல் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், தேவாலயம் நான், உலக ஞானம் பைத்தியம். நான் மேன்மை பாராட்ட முடியாது. எனக்கு மேன்மை பாராட்டல் கிடையாது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவினுடையவன். இந்த 4 வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless.